நாகை மற்றும் சுற்று வட்டாரத்தில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் சகாதேவன் கேட்கலாம். சகாதேவன், தற்போது நேரம் பொறுத்தவரை நாகை மாவட்டத்தில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது? தொடர்பான முழு விவரம். நாகப்பட்டினம் மாவட்டத்துல தொடர்ச்சியா நேத்து காலையில இருந்தே அந்த கனமழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. குறிப்பா ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது நேற்றைய தினம் நாகை மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் பல்வேறு பகுதிகளில் அந்த கனமழையுடைய வீரியம் அதிகரித்து கொண்டுதான் இருக்குன்னு சொல்லலாம். இன்று அதே போல காலையிலிருந்தே அந்த கனமழை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பப்ளிக் ஆபீஸ் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளிலேயே அந்த மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாகூர், பாப்பா கோவில், பறவை, வேளாங்கண்ணி, செருதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த மழையினுடைய வீரியமானது அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 8வது நாட்களாக நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆயிரக்கணக்கான படகுகள் கடற்கரைகளில் பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 166 மில்லிமீட்டர் மழையானது தற்போது வரை பெய்திருக்கிறது. அதே போல வேதாரண்யத்திலும் அதிக மழையானது பொழிவு ஏற்பட்டிருப்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அந்த முன்னேற்பாடு பணிகள் என்பது தயார் நிலையில் இருப்பதாகவே சொல்லலாம். குறிப்பாக அந்த வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், பாதுகாப்பு மையங்களுக்கு பொதுமக்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த தன்னார்வலர்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அனைவரும் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் என்ற ஒரு உத்தரவையும் மாவட்ட நிர்வாகம் போட்டிருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் பாதுகாப்பு மையத்திற்கு செல்ல வேண்டும். அவர்களை சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் அழைத்து சென்று பாதுகாப்பு மையங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உண்டான காலை உணவு உள்ளிட்டவைகளும் கொடுக்கப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தபோதிலும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த கனமழை நீடிக்கும் என்பதால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.